சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாமுக்கு இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்கு. நல்லா படிச்சாச்சா? எக்ஸாமுக்கு ரெடியா? நல்லா எழுதிடலாமா? நிறைய நேரம் நம்ம நல்லா படிச்சிருப்போம், ஆனா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போன உடனே எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். நைட் நல்லாதான் தூங்கின மாதிரி இருக்கும், ஆனா காலையில எழுந்திரிச்சு பார்த்தா தூங்கின மாதிரியே இருக்காது. நைட்டு தூக்கத்துல கூட எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுற மாதிரியே கனவு வரும். எப்பொழுதும் ஒரு படபடப்பா இருக்கும், அதிகமா வேர்க்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும், படப்படன்னு நெஞ்செல்லாம் அடிக்கும். இதோட பேரு எக்ஸாம் ஆன்சைட்டி. இந்த எக்ஸாம் ஆன்சைட்டின்றது பரீட்சை காலங்கள்ல ஏற்படுகிற ஒரு மன அழுத்தம். இதை எப்படி நம்ம கையாள்றது, எப்படி நம்ம மேற்கொள்றது, இத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறேன். முதலாவது, உங்களையும் என்னையும் படைச்ச ஆண்டவரை நம்ம நினைக்கணும். அவர் மேல நம்பிக்கை வச்சு நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்ததாக, கண்டிப்பா 7 மணி நேரம் தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். நைட்டு 11 மணிக்கு படுத்து காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நம்மளோட பாடியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லா படிக்க முடியும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தயவு செய்து இந்த பரீட்சை காலங்கள்ல வெளியே வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா சுகம் இல்லாம போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். நிறைய தண்ணி குடிங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேடம், நான் படிக்கணும் தான் மேடம் நினைக்கிறேன், இந்த போன்ல வர சின்ன ஒரு நோட்டிபிகேஷன் நீங்க அப்படியே போன் பக்கம் இழுத்துட்டு போயிருதுன்னு நீங்க சொல்லலாம். ஆமா, அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு புது ரூல் சொல்லி தர போறேன். அது என்ன தெரியுமா? 25-5. 25 நிமிஷம் கான்ஸ்டன்டா படிக்கணும், கன்சிஸ்டன்டா படிக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த 5 நிமிஷத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், போன் பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட எடுக்க கூடாது. சரியா? படிச்சத திரும்ப திரும்ப எழுதி பாருங்க, திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க, யாராவது ஒருத்தருக்கு சொல்லி கொடுங்க. அப்படி பண்றப்போ ஈஸியா உங்க மெமரியில வச்சுக்க முடியும். உங்களை படைச்ச ஆண்டவரை நம்புங்க, 7 மணி நேரம் தூங்குங்க, உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, 25 மினிட்ஸ் படிங்க, 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. இப்படி எல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா இந்த எக்ஸாம் ஆன்சைட்டில இருந்து நம்ம வெளியே வரலாம், நல்லபடியா எக்ஸாம் எழுதலாம். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சக்சஸ் உங்களோடது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.